Hi viewers, welcome to my channel. So இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் வீடியோன்னு நான் சொல்வேன். அதாவது எனக்கு ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து என்னோட அம்மாவோட saree, 25 year old சாரின்னு நினைக்கிறேன். என்னோட ஃபேவரட் கலர் இது. அதனால தான் எங்க அம்மாவோட வார்ட்ரோப்ல இருந்து எடுத்துட்டேன். அது பர்டிகுலர்லி கேர்ள் சைல்டு வந்து எப்பவுமே அம்மாவோட வார்ட்ரோப்ல இருந்து இந்த கலர் saree வேணும் அது இதுன்னு கேட்டுட்டே இருப்போம் இல்லையா. ஸோ அந்த கலர்ஸ் பார்த்துட்டு நமக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அதுவும் பர்டிகுலர்லி அம்மாவோட வார்ட்ரோப்ல இருந்து ஸ்டீல் பண்றதுங்கிறதே ஒரு த்ரில்லிங் தான். ஸோ அதுல வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். வந்து ஒரு 8 years முன்னாடி இதை கொடுத்தாங்க. நான் அப்போ ஒரு வாட்டி வேர் பண்ணதோட இப்பதான் செகண்ட் டைம் வேர் பண்ணியிருக்கேன். சரி இன்னைக்கு கட்டி நம்ம வந்து ஒரு ஸ்மால் மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 5 minute மேக்கப் பண்ண போறேன். எனக்கு வந்து இது நல்ல சூட்டபிளான ஃபேஸ் வாஷ். அதாவது ஹைட்ரேட்டிங்கா இருக்கும். ஸ்கின் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மேக்கப் பண்றோம் அப்படின்னா நல்லா மாய்ஸ்சரைஸ்டா இருக்கணும். ஸோ அதனால இதை யூஸ் பண்றேன். ஸ்க்ரப் இது வந்து ரொம்ப மைல்டு ஸ்க்ரப். ஸ்க்ரப்னா வந்து எனக்கு ஸ்கின்ல போட்டு ரொம்ப ஹார்ஷான ஸ்க்ரப்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் என் ஸ்கின்னுக்கு. இது வந்து ரொம்ப மைல்டு அண்ட் ரொம்ப ஜென்டிலா இருக்கும். ஸோ அதனால இது யூஸ் பண்ணுவேன். ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். அப்புறம் ஹேர்லாம் நல்லா ட்ரை பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக், வீட்டில் இருக்கிற ஃபேஸ் பேக் ஏதாவது ஒன்று போட்டுட்டு ஹேருக்கு லைட்டா சீரம் போடுறது பெஸ்ட். ஸோ எப்பவுமே வந்து அந்த சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நெயில் பாலிஷ் போடுவேன். பட் என்னவோ தெரியல இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி கலருக்கு நெயில் பாலிஷ் கிடைக்கல எனக்கு இன்னைக்கு. கிட்டத்தட்ட ப்ரௌனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். மாய்ஸ்சரைஸ் பண்ணணும் ஸ்கின்னை. ஆக்சுவலா இவ்வளோ நேரம் மாய்ஸ்சரைஸ் பண்ணாமல் இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ நான் இங்கே யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா அவீனோல டெய்லி மாய்ஸ்சரைசிங் லோஷன். இதுதான் நான் எவ்ரிடே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது போட்ட உடனே ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு கூல் எஃபெக்ட் வரும். மாய்ஸ்சரைஸ் மட்டும் நல்லா பண்ணிடுங்க. ஸோ தட் ஸ்கின்ல இருக்கிற மேக்கப் வந்து ரொம்ப நல்லா செட்டில் ஆயிடும். ஸோ எப்பவுமே போடும்போது கொஞ்சம் கழுத்துக்கிட்ட வரைக்கும் போட்டுக்கோங்க. தென் நான் யூஸ் பண்ண போடுறது ப்ரைமர் வந்து கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. ஆஃப்டர் மாய்ஸ்சரைசர் மேக்கப் பர்டிகுலரா போடுறீங்கன்னா ப்ரைமர் யூஸ் பண்ணுங்க. ப்ரைமர் வந்து நீங்க போட்டா உங்களோட ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோ இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுடைய போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். அண்ட் தென் உங்களோட மேக்கப் ஸ்ட்ராங்கா நிற்கும். இதுதான் ரீசன்ஸ். அதுக்காக தான் ப்ரைமர் யூஸ் பண்றோம். ஸோ நான் இங்க யூஸ் பண்றது வந்து ப்ரைமர் வித் SPF 30 மெப்லைன்ல யூஸ் பண்றேன். ஸோ ஸ்கின்ல ப்ரைமர் போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ நான் வந்து எவ்ரிடே யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எல்லாம் இல்லை. கார்னியர் பிபி க்ரீம் எவ்ரிடேனா எங்கேயாவது வெளியில போகிற டைம்ல இந்த பிபி க்ரீம் தான் நான் போட்டுப்பேன். அது ரொம்ப மைல்டா லைட்டாக தான் போட்டுப்பேன். ஃபவுண்டேஷன் வந்து இப்போ இந்த வீடியோக்காக நான் போடுறேன். அதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கொஞ்சம் ஹெவி மேக்கப் போடலாம். ஸோ அதுக்காக நான் இந்த ஃபவுண்டேஷன் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கவர்கர்ல L40 என்னோட ஷேட் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுல வந்து இப்போ நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றேன். ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தான் எடுக்க போறேன், ரொம்ப இல்லை. ஃபவுண்டேஷன்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் நல்ல பிராண்டாவே வாங்கிக்கோங்க. ரொம்ப ஒரு லோக்கல் ப்ராடக்ட்லாம் வந்து உங்க ஸ்கின்ல போடுறது நல்லது இல்லை. அப்படி இல்லைன்னா ஃபவுண்டேஷனே வாங்க வேண்டாம். அது வந்து நீங்க ரொம்ப லோக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு நீங்க போடாம இருக்கிறதே பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லோக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்க ஸ்கின்னுக்கு நல்லது இல்லை. ரொம்ப ஒரு 50-100 rupees கொடுத்து ஃபவுண்டேஷன் போடுறது வந்து உங்க ஸ்கின்னை தான் டேமேஜ் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா நியூட்ரோஜனால கண்ட்ரோல் ஷைன் பவுடர் தான் யூஸ் பண்றேன். நியூட்ரோஜனா ஷைன் கண்ட்ரோல் பவுடர் யூஸ் பண்ணி என்னுடைய ஸ்கின்ல வந்து பவுடர் போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பவுடர் போடுறது வந்து என்னன்னா நம்மளுடைய மேக்கப்பும் ஸ்ட்ராங்கா இருக்கும். பிளஸ் உங்களுடைய ஸ்கின்ல ஆயில் இல்லாம கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா மேக்கப் போடும்போது இந்த ஆயிலி வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து ஆக்சுவலா ஐப்ரோ ஃபில்லிங் தான் பண்ணணும். ஸோ காம்பாக்ட் பவுடர் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐப்ரோ ஃபில்லிங் அப்புறம் வந்து ஐ மேக்கப் பண்ணலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட ஐப்ரோ வந்து அன்ஷேப்பாக தான் இருக்கு. வந்து எப்பவுமே ஃப்ளாலெஸ் ஐப்ரோ ரிமூவர்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி நானே தான் செல்ஃபாக எடுத்துட்டேன் இந்த வாட்டி. ஸோ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா அதை வச்சு நம்ம ட்ரிம் தான் பண்ண முடியும். நம்ம வந்து ஷேப் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா LOREAL ப்ரோ ஆர்டிஸ்ட் கிட். ஃபர்ஸ்ட் வேக்ஸை வந்து இங்கே ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேலே பவுடர். ஸோ இந்த குட்டியான இதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆங்குலர் ப்ரஷ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக இதில் அட்டாச்சாகவே இவங்களே கொடுப்பாங்க. நான் அது யூஸ் பண்ணாமல் இதில் என்னோட ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேக்ஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஐப்ரோஸ் நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஐப்ரோ பவுடர்ஸ் இந்த மாதிரி வேக்ஸ் கிட்லாம் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கிடுங்க. ஸோ என்னோடது இப்போ நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வைல்டில் ரிட்ராக்டபிள் ப்ரோ பென்சில்.
இது இந்தியாவில் கிடைக்குமான்னு தெரியல, பட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எவ்ரிடே மேக்கப்புக்கு. ஜஸ்ட் வந்து இது ஒரு ஸ்டிக் தான். ஸோ இப்படி பண்ணிட்டு நான் பண்ணாலே ரொம்ப நல்லா வரும். இடத்துல ப்ரஷ் இருக்கிறதுனால அதை வச்சு நான் வந்து ஷேப் பண்ணிடுவேன். ஐப்ரோ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஐ ஷேடோ போட போகிறேன். ஐ ஷேடோவில் வந்து இந்த வெட் அண்ட் வைல்டு ப்ராடக்ட் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஐ ஷேடோ என்கிட்ட இன்னொன்றும் இருக்குது, பட் இது வந்து நான் இப்போ சிம்பிள் மேக்கப்னால நான் இந்த ஐ ஷேடோ யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் கோல்டும் கொஞ்சம் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணி இங்கே வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஷேடோ போட்டாச்சு. ஸோ லைட்டாக வந்து இந்த இடத்துல ஹைலைட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது வந்து காஜல் பண்ணணும். ஸோ காஜல் வந்து மெப்ளைனில் லாஸ்டிங் ட்ராமா வாட்டர் ப்ரூஃப் ஜெல் காஜல் இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வாட்டர் லைனுக்குள்ளே தான் நான் காஜல் போட்டிருக்கேன். ஸோ இந்த சைடு ஐலைனர் போட்டேன், இந்த சைடு போட போகிறேன். ஸோ ஐலைனர் வேர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து மஸ்காரா. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை இந்த மிரர் வச்சு. இப்போ ஒரு ஓல்டு மாடல் சாரீ கட்டினதுனால கொஞ்சம் ரெட்ரோ மேக்கப் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் இதுக்கு மேலே வந்து மஸ்காரா போட போகிறேன். மஸ்காரா பார்த்தீங்கன்னா ரிம்மல் ஸ்கேண்டலைஸ் மஸ்காரா. மஸ்காரா வேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஐஸ் என்ஹான்சிங்காக இருக்கும். நான் லைட்டாக ப்ரான்சர் எனக்கு எப்பவுமே இங்கே அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஷேப்காக தான். இப்போ நான் போட போகிறது வந்து லிப்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா மிலானி போல்டு மேட் லிப்ஸ்டிக். இது வந்து 13 ஐ ஆம் ஹாப்பிங்கிற ஷேடு. ஸோ இந்த ஷேட் கொஞ்சம் டார்க் ஷேடுங்கிறதுனால ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதை விட டார்க்காக போட்டால் சூட் ஆகுமான்னு தெரியாதனால நான் போடலை. மேபி இதுக்கு மேலேயே ஒரு மெரூன் ஷேட் போட்டு பார்க்கலாமான்னு பார்க்குறேன். ஸோ லெட் மீ ட்ரை தட். ஸோ நான் பிந்தி வந்து பிளாக்ல வைக்க போகிறேன். எனக்கு வந்து அந்த மெரூன் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியுது, எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. ஆல்சோ என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட சாரி ஃபேஷன் சீரிஸ் எல்லாமே பாருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாம விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ராப்பரா வருதான்னு தெரியல. ஸோ எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும்னா ப்ளீஸ் கிளிக் த பெல் ஐக்கான். நான் வேற ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. டெஃபினட்டா நான் அந்த வீடியோ பண்றேன். அண்ட் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வந்துட்டே இருக்கு. அண்ட் உங்களோட சப்போர்ட் எப்பவும் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் நான் வேற ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன். டாடா பாய்.